ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய உண்மைகளை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கடந்த நாட்களில் பார்த்த அந்த ஒரு நீதிமானாக்கப்படுதலை பற்றின காரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சி என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய வேதத்துள்ள மகத்துவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து அதிக முயற்சியோடு கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ கடந்த ஒரு காணொலியுடைய ஒரு தொடர்ச்சி என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போன்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், சரிங்களா? நாம் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும் என்பது தான். யார் சுட்டரிப்பாங்க? அது உங்களோட ரிலேஷனில் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி செய்யலான்னு சொன்னார், சரிங்களா? இப்போ அதோடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். கேள்வி என்னது? இந்த பிரகாரத்தில் தான் நீதிமானாக்கப்படுதல் அங்கே காண்பிக்கப்படுகின்றதா அப்படின்னா எப்படின்னு தான் கேட்டாங்க. அதை தான் நம்ம ஒவ்வொரு வாரமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறது 4வது காணொளி முடிஞ்சு 5வது காணொளி பார்க்குறோம். கடந்த வாரத்தில் 3, அப்புறம் இந்த வாரம் மண்டே டியூஸ்டே ஒன்று பார்த்தோம், இப்போ ஒன்று பார்க்குறோம், சரிங்களா? இது 5வது காணொளி. கண்டினியூ பண்ணிடலாம். ஆவிக்குரிய விதத்தில் புதிய சிருஷ்டியாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த புதிய ஜீவன் சுட்டரிக்கப்படுவதற்கு அல்ல. ஆவிக்குரிய விதத்தில் புதிய சிருஷ்டியாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த புதிய ஜீவன் சுட்டரிக்கப்படுவதற்கு அல்ல. இது வெள்ளாட்டுக்கடாவின் மாம்சம்தான் சுட்டரிக்கப்படுவதற்காக பாளையத்திற்கு புறம்பே போகிறது. வெள்ளாட்டுக்கடாவுடைய மாம்சம்தான் சுட்டரிக்கப்படுவதற்கு பாளையத்துக்கு புறம்பே போகிறது. நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். கர்த்தர் கிறிஸ்துவின் சரீர அங்கமாக இருக்கிறீர்கள். நமக்கெல்லாம் நல்லா புரியும், ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. புதிய சிருஷ்டி தான் இப்போ தற்காலத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் அங்கமாக கருதப்படுகின்றது. அது பழைய சிருஷ்டி அல்ல. மைண்ட்ல கொண்டு வந்துடலாம். கர்த்தர் கிறிஸ்துவின் சரீர அங்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா விதமான சலுகைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆவியில் பெற்றுள்ளீர்கள். உங்கள் மாம்சத்தின் சுட்டரிக்கப்படுதல் நடக்கிற போது அதே சமயத்தில் அனைத்து புரிதல்களிலும் தேவ சமாதானம் நிலவி உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்போ நம்முடைய மாம்சத்தின் சுட்டரிக்கப்படுதல் நடக்கும் பொழுது அப்படின்றார். அப்ப கடந்த காணொளியில பார்த்தோம், நம்முடைய மாம்சத்தை சுட்டரிக்கிறது யாருன்னா அது உலக ஜனங்கள், அதுல உங்க உறவினராக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னார், சரிங்களா? அப்போ அந்த சுட்டரிக்கப்படுவது எதுக்கு அடையலாம்னா நம்ம அந்த அவமானத்தை, நிந்தைய, பாடுகள்லாம் தாங்குறோம்னு சொல்லி சொன்னார். இப்ப படிக்கும் என்ன சொல்றாருன்னா, உங்கள் மாம்சத்தின் சுட்டரிக்கப்படுதல் நடக்கிற போது அதே சமயத்தில் அனைத்து புரிதல்களிலும் தேவ சமாதானம் நிலவி உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்ப நமக்கு நிச்சயமாகவே இந்த பாளையத்துக்கு புறம்பே நம்முடைய மாம்சமானது சுட்டரிக்கப்படுதல் அவசியமா இருக்குது. அப்படி சுட்டரிக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா அவமானத்தை, அசிங்கமான காரியங்களை உலகம் சொல்லும் போது நம்ம தாங்குறோம் கர்த்தர் நிமித்தமாக. அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு எல்லா புரிதல்களிலும் ஒரு சமாதானம் வந்துடும். எல்லா புரிதல்களிலும் ஒரு சமாதானம் வந்துடும். தேவ சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். அப்போஸ்தலன் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது, இதுதான் எக்ஸாம்பிள். ஒருவேளை முன்னாடி படிச்ச லைன் புரியாம இருந்திருக்கலாம் நமக்கு. என்ன லைனு? நாம
பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் எல்லா விதமான புரிதலும் வந்து தெய்வீக சமாதானம் ஆட்கொள்ளும்ன்றது அங்க சொன்னார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உலகத்தின் மூலமாக நிறைய அவமானங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் நம்ம சகிக்க வேண்டியிருக்கிறது கர்த்தர் நிமித்தமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கரெக்ட், சரிங்களா? அதை புரி வைக்கும்படியாக ஒரு உதாரணம் என்ன பண்றாருன்னா பிளேஸ் பண்றாரு. திரும்ப படிச்சிடுறேன். அப்போஸ்தலன் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது, யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பிலிப்பு நாட்டு ஜெயிலில் கர்த்தர் இயேசுவில் விசுவாசத்தை உள்ளாக கொண்டு, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பிலிப்பு பட்டணத்துக்கு போனார்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அங்கதான் நம்ம சகோதரி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல. ஸோ அந்த ரத்தாம்பரம் வைக்கிற ஸ்திரீ இருந்தாங்க அங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் பேப்டிஸ்ட் எல்லாம் எடுத்து வரும் பொழுது அந்த ஊர்ல ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்ட போது அந்த பிலிப்பு நாட்டு ஜெயில தான் நம்ம பிரதரை கொண்டு போட்டாங்க. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை சீலா அவர்களையும் போட்டாங்க உள்ள, சரிங்களா? இதுதான் பாளையத்துக்கு புறம்பே கஷ்டப்படுறது அவமானப்படுறதுன்னு சொல்ல வர்றாரு அவர். இப்போ திரும்ப படிச்சிடுறேன். பிலிப்பு நாட்டு ஜெயிலில் கர்த்தர் இயேசுவில் விசுவாசத்தை உள்ளாக கொண்டு, உள்ள மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஆண்டரை பத்தின விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றாரு. உள்ளாக கொண்டு அவர் அருமையான நேரம் உடையவராக இருந்தார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்குது. அருமையான நேரம் உடையவராக இருந்தார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்குதான். எதுக்கு? அவமானப்படுறதுக்கு, பாடுபடுறதுக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்குதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? நீங்கள் மிகவும் சோதனைக்குள்ளான, அந்த லைன் திரும்பவும் முன்னாடி படிக்கணும், படிச்சிடுறேன். பிலிப்பு நாட்டு ஜெயிலில் கர்த்தர் இயேசுவில் விசுவாசத்தை உள்ளாக கொண்டு அவர் தேவனை துதித்து பாடினார், சரிங்களா? விசுவாசத்தை உள்ளாக கொண்டு அவர் அருமையான நேரம் உடையவராக இருந்தார். அந்த அளவுக்கு அதிகமாக அவர் தேவனை துதித்து பாடினார். அப்ப அந்த விசுவாசம் இருதயத்துக்குள்ளாக மிகவும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த டைமை கூட என்ன பண்ணிட்டாருன்னா பயன்படுத்திக்கிட்டார். அப்போ அந்த நேரத்தில் தேவனை துதித்து பாடினார். நீங்கள் மிகவும் சோதனைக்குள்ளான அனுபவங்கள் சிலவற்றை பெறலாம். அதே சமயத்தில் தேவனை துதித்து பாடவும் உங்களால் முடியும். சரிங்களா? அதிகமான சோதனைகளை நம்ம சந்திக்கும் போது நம்ம தேவனை துதித்து பாடணும். அது இன்னும் அருமையான ஒரு சந்தர்ப்பம், அருமையான டைம் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். அதே சமயத்தில் தேவனை நோக்கி துதித்து பாடவும் உங்களால் முடியும், உங்களுடைய அயலாருக்கு தொந்தரவு கொடுக்காத விதத்தில். ஸோ தேவனை துதித்து பாடுறதுன்னா அயலாருக்கு தொந்தரவு கொடுக்காத விதத்தில் தேவனை துதித்து பாடணும் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் கிறிஸ்துவுடனே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேதாகமம் உறுதியளிக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாடுகளை சகித்தோமானால் என்ன அர்த்தம்? பாளையத்துக்கு புறம்பே அவர் போனது மாதிரி நம்மளும் சகித்தோமானால் நிச்சயமாக ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்றார், சரிங்களா? அப்படின்னு வேதம் உறுதியளிக்கின்றது. நமக்கு தெரியும், 2 தீமோத்தேயு 2:12 சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? ஆகவே நாம் நம்முடைய பாடுகளில் சந்தோஷம் அடையலாம். ஆகவே நாம் நம்முடைய பாடுகளில் சந்தோஷம் அடையலாம். அப்போ இந்த உலகத்துல நம்மளை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும் முதல்ல. அப்போ வரும் பாருங்க ஒரு பாடு, அந்த பாடுல தான் தெய்வீக சமாதானம் உருவாகும் இருதயத்துக்குள்ள. அந்த டைம்ல நீங்க தேவனை துதித்து பாடுங்க அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? அடுத்ததுல, ஆகவே நாம் நம்முடைய பாடுகளில் சந்தோஷம் அடையலாம். முட்டாள்தனத்திற்கான பாடுகள் அல்ல. அதாவது ஒரு அறிவில்லாத ஒரு காரியத்துக்காக பாடுபடுறது இல்லை, சரிங்களா? அல்லது அறிவில்லாம பாடுபடுறதும் கிடையாது, சரிங்களா? சொல்லிட்டு, கர்த்தருக்கும் சத்தியத்திற்கும் நாம் கொண்ட விசுவாசம் மற்றும் உண்மையின் காரணமாக பாடுகள் ஆகும். ஸோ நமக்கு புரிஞ்சிருச்சு. சில வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தால் கூட நாங்கள் அதை வாயிலிருந்து சொல்லும் போது கூட சரியா ஸ்பெல் பண்ணல அல்லது ப்ரொனவுன்ஸ் பண்ணல கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இது பாருங்க, அழகா புரிஞ்சு பாருங்களேன். முட்டாள்தனத்திற்கான பாடுகள் அல்ல. அப்போ ஒரு
ஒரு தகுதியான காரியத்துக்கு, அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் சத்தியத்திற்கும் நாம் கொண்ட விசுவாசம் மற்றும் உண்மை நிமித்தமாக தான் பாடுகள் வரணும், மற்றபடி அல்ல. அதுதான் அந்த முட்டாள்தனத்துக்கான காரணத்தை சொல்றாரு. மற்றபடி அல்லன்னா நம்ம இங்கே ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கிட்டோமோ, ஒரு பணத்தை வாங்கிட்டோமோ, அங்கங்க சண்டை போட்டோமோ, அதுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பாடுகள் கிடையாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்தியத்திற்கும் பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்கும் உண்மையாக வாழும் பொழுது வரக்கூடிய பாடுகளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அனைத்து பாடுகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. இப்படிப்பட்ட அனைத்து பாடுகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. கர்த்தருக்குள்ளான சந்தோஷங்கள் சிலவற்றை நாம் பெற முடிகிற இடமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில், ஸோ பாளையத்துக்கு புறம்பே படக்கூடிய அந்த பாடுகள் மூலமாக நமக்கு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாரு, திரும்ப படிக்கிறேன். கர்த்தருக்குள்ளான சந்தோஷங்கள் இது ஒண்ணு. சரிங்களா? கர்த்தருக்குள்ளான சந்தோஷங்கள் சிலவற்றை நாம் பெற முடிகிற இடமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ சமூகத்து அப்பங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். சரிங்களா? இந்த இடம் வேற. இப்போ பாத்தீங்களா? அப்ப இந்த இடம் வந்து பரிசுத்த ஸ்தலம். ஏற்கனவே பார்த்தது பாளையத்துக்கு புறம்பே. சரிங்களா? கர்த்தருக்குள்ளான சந்தோஷங்கள் சிலவற்றை நாம் பெற முடிகிற இடமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ சமூகத்து அப்பங்களை நாம் பெற்றிருக்கின்றோம். தெய்வீகமான சத்தியங்கள் தான் நமக்கு கர்த்தருக்குள்ளான சந்தோஷன்றத சொல்றாரு. அவ்வளவுதான். சரிங்களா? தூப வர்க்க பீடத்தின் அனுபவங்களோடு கூட பொன் குத்துவிளக்கின் வெளிச்சத்தை அனுபவிக்கின்றோம். சரிங்களா? அப்ப தூப வர்க்க பீடத்தின் அனுபவங்களோடு சரி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து கொண்டு போறார். அது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு. அதே மாதிரி பொன் குத்துவிளக்கின் வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை வந்து உள்ளடக்கியிருக்கின்றது சொல்றாரு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு காணொளியில் நாம் பார்த்த காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த காணொளியை லிங்க் பண்ணி பேசினார். பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுறது, அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை வச்சு ஒரு உதாரணம் சொன்னார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது தேவனை துதித்து பாடினார். அவர் பட்ட அந்த பாடுகள் தான் பாளையத்துக்கு புறம்பே படக்கூடிய பாடுகள். எதுக்காக பாடுபட்டார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசம், சத்தியத்தின் மேல் கொண்ட விசுவாசம், அதன் உண்மையின் மீது அவருக்கு இருந்த அந்த விசுவாசம், இப்படிதான் பாடுகள் வரணும்னு சொன்னார். ஸோ இது வந்து ஒரு காரியமாக பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்படி பாடுகள் பட்டால் நிச்சயமாக ஆளுகை செய்வோன்றதும் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பார்க்கும்போது இந்த இடம் தவிர்த்து, பாளையத்துக்கு புறம்பே அப்படின்னு இடம் தவிர்த்து உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேற இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வேற இடம் எதுன்னா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வ சமூகத்து அப்பங்கள் இருக்குது, இங்கே குத்து விளக்கு இருக்குது, தூபபீடம் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நமக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சந்தோஷம்தான் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த காரியங்கள் என்ன பண்ணான்னா தொடர்ந்து நம்ம நிதானிக்கலாம், ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கொட்டி கொடுத்து இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மூலமாக உம்முடைய மகத்துவமான அந்த காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் நாம கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.